2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 20, 21, 22 வசனங்கள். தப்பா வாசிக்கிறேன். 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 20, 21, 22. 1 பேதுரு எடுத்து வச்சுட்டு 1 பேதுரு வாசிக்கிறேன். தப்பினவர்கள் இன்னைக்கு இந்த செய்தியுடைய டாபிக் என்னன்னா அகைன். இங்கிலீஷ்ல எப்படி இருக்கா? இந்த செய்தியோட டாபிக் என்னன்னு கேட்டீங்கன்னா அகைன், ரிப்பீட். சொல்லுங்க என்னமா? ரிப்பீட், அகைன். ஆடு இதை செய்யாது. அதான் வித்தியாசம். இந்த 2 லைன் தான் எனக்கு இந்த செய்திக்கு உட்கார்ந்து தியானிப்பதற்கு, எப்பயாவது பேசலாம் அப்படின்னு வரும்போது இன்னைக்கு இந்த சந்தர்ப்பம் படிங்க முடியல. ஸ்டாப் பண்ணுங்க. ஒரு மனுஷன் உலகத்துல இருந்தபோது அவன் எப்படி இருந்தான்? அவன் பாவ சேற்றில் இருந்தான். கண்டு கண்டு என்னை பாவ சேற்றில் கண்டு, கண்டு கண்டு என்னை பாவ சேற்றில் கண்டு வந்தாரே, தூக்கினாரே, அணைத்தாரே, என்னை சுமந்தாரே அப்படின்னு பாடும். புரியுதுங்களா? உளையான சேற்றில் வாழ்ந்த என்னை தூக்கி எடுத்தீரே, அப்புறம் கல்வாரி ரத்தம் எனக்காக சிந்தி கழுவி அணைத்தீரே. ரொம்ப மேட்சா இருப்பல. சங்கீதக்காரன் சொல்றாரு, சேற்றிலிருந்து, உளையான சேற்றிலிருந்து எடுத்து தூக்கி கர்த்தர் எங்க வச்சிருக்கிறாரு? இப்ப படிங்க. எடுத்துட்டீங்களா? வெரி குட், தேங்க்யூ. எடுத்து வாசிங்க. சங்கீதம் 42 படிங்க. பயங்கரமான குழி, உளையான சேறு தூக்கி எடுத்து. ஆமென். இது ஆடு இப்படி எடுத்த ஆடு சேற்றிலிருந்து, அதான் நான் நம்மளுடைய பிஹேவியர் இருக்குல்ல, நம்மளுடைய செயல்பாடுகள் இருக்குத, அதுதான் நம்ம ஆடா பண்ணியான்னு டிசைட் பண்றதே. சபை ஆட்டினுடைய மந்தை. சபை என்ன? ஆமா, ஊழியக்காரங்க யாரு? நான் தான் சொல்லியிருக்கேன். நான் முதல்ல போதகர், பாஸ்டர் அப்படிங்கிற சொல்றதை விட நான் மேய்ப்பர் என்பதை தான் நான் விரும்பி நானா போட்டுக்கிறேன். நான் மேய்க்கிறேன், சபையை மேய்க்கிறேன். பிறகு டீச் பண்ண வெளியில போகும்போது பாஸ்டர் டீச் பண்றதுனால அது அப்படி போகும்னு சொல்லியிருக்கிறேன். இப்ப அது பேதுருக்கு வாங்க. ஃபர்ஸ்ட் சொல்லுது, நாம் என்ன செய்திருக்கிறோம்? முன்னாடி அசுத்தங்களில் வாழ்ந்தோம். எப்படி இருந்தோம்? அசுத்தங்களில் வாழ்ந்தோம். அந்த அசுத்தங்கள் நாம செய்த செயல்பாடுகள், நாம் செய்த ஆராதனைகள், நாம் செய்த பழக்க வழக்கங்கள். நாங்கெல்லாம் சினிமா தியேட்டருக்கு போறது, நாங்க எங்களுக்கு சொல்ற சினிமா தியேட்டருக்கு போறது, இல்லை ஒயின் ஷாப்புக்கு போறது, பரியாசம், கேலி, கிண்டல், இல்ல அதெல்லாம் அசுத்தம். புரியுதுங்களா? சினிமா பாட்டு பாடுறது சொல்லியிருக்கல. இப்ப நைட்டெல்லாம் சினிமா பாட்டு பாடி என்ஜாய் பண்ணிட்டு இருந்த காலம் போய் நேற்று நைட்டெல்லாம் உட்காந்துட்டு நாங்க ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணிட்டு நைட்டு 1:30 மணிக்கு தான் அந்த பிரேயர் முடிஞ்சு 2 மணிக்கு அங்க இருந்து கிளம்பி வந்தோம். புரியுதுங்களா? அசுத்தங்கள், பழைய வாழ்க்கை அசுத்தங்கள். அதுல வசனப்பட்டிருக்கு தப்பினவர்கள். நாமெல்லாம் தப்பிச்சிட்டோம். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அந்த சேற்றிலிருந்தும் அந்த அசுத்தத்திலிருந்தும் நாம் யாரவர்கள்? எஸ்கேப், தப்பினவர்கள். கர்த்தர் நம்மளை ரெஸ்கியூ பண்ணிட்டார், நம்மளை என்ன பண்ணிட்டார்? அதுல இருந்து காப்பாற்றிட்டாரு. ஆனால் மறுபடியும் அந்த வார்த்தை தாங்க இருக்கு. என்ன போட்டிருக்குங்க? மறுபடியும் சேற்றிலே சிக்கிக்கொண்டு, மறுபடியும் அந்த சேற்றிலே அவர்கள் விழுந்தா, அது அவர்களை செய்தா. ஏதோ பழைய பாவங்கள், விட்டு வந்த பழைய பாவங்கள். இப்ப நாங்க சொல்றேன், சினிமா பார்க்கறது ஆசையா இருந்து சினிமா தியேட்டர்ல இருந்து, ஒரு தியேட்டர்ல இருந்து வருஷவாக்கத்துல இருந்து மவுண்ட் ரோடு, அப்படியோ மவுண்ட் ரோட்ல இன்னொரு தியேட்டர், கொஞ்ச நேரம் வெளியில டீ சாப்பிட்டுட்டு, அப்படி ஒரு நாள் இல்ல பல நாள் ஒரே படத்தை 3 நாள் பார்த்தேன்னு சொன்னேன். சனிக்கிழமை, சண்டே, ஃப்ரைடே போனேன், சண்டே போனேன், சாட்டர்டே போனேன், ஒரே படம் தான். சேம் அதே இந்த செலக்ட் தியேட்டர்லயும் சேம் அதே தான். சனிக்கிழமை போனேன், ஞாயிற்றுக்கிழமை போனேன், மேபி 2 நாள் பார்த்திருக்கேன், ஒரே படம் தான். புரியுதுங்களா? அப்படி இருந்து கர்த்தர் நம்மள என்ன பண்ணிட்டாரு? அதுல இருந்து தூக்கி எடுத்தா மறுபடியும் அப்படிப்பட்ட காரியங்கள்ல நாம சிக்குவோமானால், வசனம் என்ன சொல்லுது? அந்த வார்த்தையை படிச்சு பாருங்க. அவர்களின் பின்னிலைமையிலும் முன்னிலைமை எப்படி இருக்குமா? பின்னிலைமை முன்னிலைமையிலும் எப்படி இருக்கும்? இப்ப படிக்கலாம். 21 வாங்க. என்ன மார்க்கத்தை அறிந்து, நாம் இருக்கிற இந்த மார்க்கத்துக்கு பேர் என்ன? நீதியின் மார்க்கம். தங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட பரிசுத்த கற்பனைகளை விட்டு
விலகுவதை பார்க்கிலும் அதை அறியாது இருந்தார்களானால். தெலுங்குல படிங்க, தெலுங்குல படிங்க. 20 படிமா. மறுபடியும் இப்ப வரணும் 21 తెలుసుకొండి. நமக்கு ஒப்புவிக்கப்பட்ட, நமக்கு வேதத்தை கர்த்தர் கையில் என்ன பண்ணி இருக்கிறாரு? ஒப்புவித்து. முன்னாடி உனக்கு இந்த வேதம் கிடையாது, முன்னாடி உனக்கு லா கிடையாது. அது இங்கிலீஷ்ல நம்ம போட்டிருக்கு, கற்பனைக்கு கமாண்ட்மெண்ட்ஸ். முன்னாடி கிடையாது. இதை செய்யணும், இதை செய்யக்கூடாதுன்னு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் முன்னாடி கிடையாது. நான் சொல்றது புரியுதா? முன்னாடினா ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி அப்படி கிடையவே கிடையாது. இப்போ நமக்கு என்ன இருக்கு? ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு. இப்படி இருக்க கூடாது, இப்படி இருக்கணும்ன்றது என்ன இருக்கு? ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு. நான் ஏன் அப்படி செய்யக்கூடாது, நான் ஏன் அப்படி பண்ணக்கூடாது, நான் ஏன் சினிமா தியேட்டர் போக கூடாது, சரி நான் ஏன் அப்படி ஏதோ ஒரு கொஸ்டின் கேட்டா செய்யக்கூடாது. நான் சொல்லியிருக்கிறேன், இந்த பைபிள் வந்து செய் சொல்லுங்க, பைபிள் வந்து சொல்லுங்க, செய் அல்லது செய்யாதே. சொல்லுங்களேன், செய் அல்லது. எதை செய்யணும்னு சொல்லி கொடுத்திருக்கிறார், எதை செய்யக்கூடாதுன்னு சொல்லி கொடுத்திருக்கு. அடுத்தது நான் சொல்லி கொடுத்திருக்கிறேன், செய்தால் என்ன, செய்யாம போனாலும் என்ன. புரியுதா? இப்ப எப்படி சொல்லுங்களேன், இந்த ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக, ஓய்வு நாளை பரிசுத்தமா அனுசரி அப்படின்னு சொல்லு. செய். சரி, ஓய்வு நாள் அப்படி ஆசரிக்கலன்னா என்ன போட்டிருக்கு பைபிள்? படிக்கலையா? ஓய்வு நாளை சொல்லுங்க. யாரோ சொல்றீங்களே, பயப்படுறீங்களா? கல்லடி முதலால நீ வாங்குவேன்னு பயப்படுறியோ? நான் வந்துடுறேன்னு சொல்லுவேன், ஆனா லேட்டா வரவங்களுக்கு அந்த கல்லடி தான். ரைட்? ஓய்வு நாள் ஆசரிக்கிறது இருந்தா இப்படி நீ நன்றாயிருப்ப, உனக்கு வந்து வாழ்நாட்கள் நீடித்திருக்கும், உன் தகப்பனு தான் கணப்பண்ணுவ அப்படின்னு இருக்கு. ஓய்வு நாள் அனுசரிக்காதவனுக்கு என்ன போட்டிருக்கு? அவனை கல்லறிந்து கொல்லணும் அப்படின்னு போட்டிருக்கு. அதான் சொன்னேன், செய் செய்யாத. செய்தா என்ன, செய்யாட்டி போனா. இப்போ என்ன போட்டிருக்கு? என்ன கொடுத்திருக்காரு கர்த்தர் நமக்கு? என்ன கொடுத்திருக்கிறாரு? பரிசுத்த கற்பனைகளை கொடுத்திருக்கிறாரு. முன்னாடி சேற்றில் என்ன பண்ணுவ? போய் விழுவ, சேற்றில் இருப்பதையே நீ விரும்புவ. ஆனா இப்போ அந்த சேற்றிலிருந்து தூக்கி எடுத்து, வசனம் சொல்லுது, யோவான்ல எடுத்து வாசிங்க, யோவான் 1 அதிகாரம். நாம் நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டால், படிங்க, பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை அவைகளை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயங்களையும் நீக்கி என்ன செய்வதற்கு? சுத்திகரிப்பதற்கு. இயேசு எப்படிப்பட்டவராக இருக்கிறாரு? உண்மையாகவும் நீதி உள்ளவராகவும் இருக்கிறார். கைகளை தட்டி தெலுங்குல படிங்க. பவித்ருலுகா. வாவ், தமிழ்ல இல்லாத வார்த்தை. சுத்திகரிக்கிற வார்த்தையை தமிழ் என்ன போட்டிருக்கு? நம்மளை இப்ப என்ன வாங்கிட்டாரு? பவித்திரமானவர்களாய் மாற்றி விட்டார். ஒருவேளை அறியாமையினால அந்த சேற்றில இருந்தோம், அறியாமையினால அந்த சேற்றில விழுந்துட்டோம். விழுந்தவர்களை தூக்கி எடுத்து சொல்லுங்க, ஆட்டு ரத்தம் மாட்டு ரத்தம் இல்ல, வெளியேற பெற்ற இயேசுவின் ரத்தத்தினால நம்மளை கழுவி என்ன பண்ணிருக்கிறாரு? பவித்திரமா மாத்திட்டாரு. அல்லேலூயா, ஆமென். ரொம்ப காஸ்ட்லியான ஒரு ஷர்ட் போட்டிருக்கீங்க, ஒரு ட்ரெஸ் போட்டிருக்கீங்க, நீங்க போய் அதை கரையாக விரும்புவீர்களா? சொல்லுங்களேன், ஏன் விரும்ப மாட்டீங்க? இல்ல சொல்லுங்க. அது ரொம்ப விலையுறந்தது, அது ரொம்ப விலையுறந்தது. அல்லது கரைப்பட்டா அது நல்லா இருக்காது, மற்றவங்களுக்கு என்ன செய்யும் தெரியும் அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணி கரைப்படாம பார்த்துப்போம் இல்ல. அப்போ அந்த ஷர்ட்டுடைய மதிப்பு தெரியுது, போட்டிருக்க ட்ரெஸ்ஸுடைய மதிப்பு தெரியுது, அதை ஸ்பாயில் பண்ணக்கூடாதுன்னு இருக்கிறோமே. அப்போ கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற ரட்சிப்பு, கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த விலையேற பெற்ற இந்த பவித்திரம், இது எவ்வளவு மகிமையானது. அல்லேலூயா சொல்லுவோம், ஆமென். அப்போ இங்க வாங்க, நம்ம பேதுருக்கு வாங்க. வசனம் சொல்லுது, அவர்கள் என்ன செய்யக்கூடாது? தப்பிட்டாங்க.
அவர்கள் மறுபடியுமா என்ன செய்யக்கூடாது, அவர்கள் அதிலே சிக்கக்கூடாது. அதுக்கு தான் சொன்னேன். அப்புறமா தான் 22ல தான் இந்த முக்கியமான வேர்ட்ஸ் இருக்கு. அந்த நாய் வார்த்தை ரொம்ப கொஞ்சம் கன்றாவியா இருக்கு. நாய் தன் கக்கினதை என்ன செய்யுமா, நம்ம பார்த்திருக்கிறோம். நான் பார்த்திருக்கேன். வாமிட் போட்டிருக்கா, இங்கிலீஷ்ல போட்டு என்ன போட்டிருக்கேன், வாந்தி. அதை நினைக்கவே திங்க் பண்றதுக்கே கஷ்டம். ஆனா சொல்லுங்க, நாம விட்டு வந்த பாவம் எதற்கு சமமா இருக்குது? வாந்திக்கு சமமா இருக்குது. சொல்லுங்க, எதுக்கு சமமா இருக்கு? ஒன்ஸ் நான் திரும்ப சொன்னேன், ஒரு காலம் நான் சினிமா பார்த்தேன், ஒரு காலத்துல நான் கேலி கிண்டல் பண்ணேன், ஒரு காலத்துல நான் பரியாசம் பண்ணேன், ஒரு காலத்துல நான் அப்படி இருந்தேன். ஓகே, சொல்றவங்க சில பேர் குடிகாரங்களா இருந்திருக்கலாம், சிகரெட் பிடிக்கிறவங்களா இருந்திருக்கலாம், பாக்கு போடுறவங்களா இருந்திருக்கலாம், ஒரு பாவம் செஞ்சுட்டு இருந்திருப்பாங்கல்ல. ஆனா இப்போ இயேசுவே என்ன மன்னியும் அறிக்கை செய்தால், என்ன செய்தால்? என்கிட்ட சில பிள்ளைங்க சொல்லி இருக்கிறாங்க, பாஸ்டர் நான் திரும்ப அந்த தப்பை செய்ய மாட்டேன்னு சொன்ன பிள்ளைகள் உண்டு. பாய்ஸ் உண்டு, கேர்ள்ஸ் உண்டு, தம்பி தங்கைகள் உண்டு. நான் அந்த தப்பை என்ன செய்ய மாட்டேன், கண்ணீரோடு சொன்ன பிள்ளைகள் உண்டு. திரும்ப இதுக்கு பேர் தான் அறிக்கை. இதுக்கு பேர் என்ன? நான் செய்ய மாட்டேன், நான் செய்தது என்ன தவறு அப்படின்னு சொல்லி. அப்ப வசனம் சொல்றது, அறிக்கை செய்யும் போது அறிக்கை செய்தவர்களை கர்த்தர் சுத்திகரிக்கிறார். அல்லேலூயா சொல்லுவோம். நான் செய்யவே சாதிக்கிறவங்கள இல்ல, எஸ் நான் பண்ணேன், நான் இனி அந்த தவறு என்ன செய்ய மாட்டேன், பண்ண மாட்டேன்னு சொல்றாங்க தெரியுமா? குறிப்பா கண்ணில் தண்ணி வருது தெரியுமா? அப்பவே அவங்க கண்ணீரும் அவங்கள கழுவுது, ஏசப்பாவுடைய ரத்தமும் அவர்களை கழுவுது. அல்லேலூயா. இப்ப என்ன வசனம் சொல்லி இருக்குது? அப்படி அவர்கள் ஒப்பு கொடுக்கப்பட்டவர்கள், மறுபடியும் படிங்க, இப்பதான் அந்த வார்த்தை முக்கியமான வார்த்தை, கழுவப்பட்ட பன்றி. ஓ இருமா, முதல்ல பன்றிய கழுவ மாட்டாங்க. எந்த பன்றியாவது கழுவி பார்த்திருக்கீங்களா? எப்ப பார்த்துருக்கீங்களாப்பா? ஊர்ல இருந்து யாரெல்லாம் இருந்திருக்கீங்க? ஊர்ல கிராமத்துல இருந்தவங்க யாராச்சும் பார்த்துருக்கீங்களா? வேலூர்லாம் நானும் பண்ணி பார்த்தேன். எங்க ஃப்ரெண்டுடைய கல்யாணத்துக்கு போகும்போது பார்த்தேன். இங்கேயும் பார்த்துருக்கேன். பிரதர் ஆந்திராலாம் இருந்திருக்க. பண்ணி யாரும் கழுவ மாட்டாங்களே. சில பண்ணிகளை ஏதோ அது விசேஷமா வளர்க்குறாங்கன்னு வச்சுப்போங்களேன். அப்படிப்பட்ட பண்ணி அது தவறி விழுந்துட்டா அதை என்ன பண்றாங்களா, கழுவுறாங்களா. இப்ப நான் எதுக்கு தெரியுமா, இது பன்றி இல்ல, இது ஆடு. அல்லேலூயா சொல்லுவோம். ஆனா எப்ப பன்றியா, நான் அதான் இந்த செய்தியோட தலைப்புல எப்படி போடுறேன்னா, நம்ம பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நாம ஆடா பன்றியா? எப்ப தெரியுமா ஆடா இருப்போம்? விழுந்தேன், தவறிட்டேன், கூப்பிட்டேன், கத்தரனை தூக்குனாரு, கழுவிட்டாரு. ஹல்லேலூயா. இப்ப வசனம் என்ன சொல்லுது? மேய்ப்பன் போய் அந்த ஆடை கண்டுபிடிச்சானா, கண்டுபிடிச்சு என்ன செஞ்சானா, தன் தோளின் மேல் போட்டுக்கொண்டு வீட்டுக்கு வந்து எல்லார்கிட்டையும் சொன்னா, காணாம போச்சு, இதெல்லாம் பண்ணிட்டேன், கண்டுபிடிச்சிட்டு எல்லாரும் என் கூட என்ன செய்யுங்க, சந்தோஷமா இருங்கன்னு சொன்னான். அல்லேலூயா, அல்லேலூயா. தொலைந்து போன ஆடு. சொல்லுங்க எல்லாரும் அந்த வார்த்தைய. காணாமல் போன ஆடு, தொலைந்து போன ஆடு, வழி தப்பி போன ஆடு. அதை கண்டுபிடிச்சிட்டான், தோல்ல போட்டுட்டான், தூக்கிட்டு வந்துட்டான். ஆமென். திரும்ப போகுமா அது? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, போகாது. ஆடா இருந்தா போகாது. திரும்ப போச்சுனாலே அப்ப அது என்னவாயிடுது, பண்ணியா கன்வெர்ட் ஆயிடுது. நம்ம எஸ்சிலாம் எம்து பிசியா மாறுறது போல இல்ல, என்னவா கன்வெர்ட் ஆயிடுச்சு சொல்லுங்கம்மா, பண்ணியா மாறிடுச்சு. அது எப்ப பண்ணியா மாறுது தெரியுமா? எப்ப, மறுபடியும் படிங்க, கழுவப்பட்ட பன்றி. தமிழ்ல தெலுங்குல படிங்க, அது புரிஞ்சு பண்ணுவா. கடுவவா கடுகபடின பன்னியா பந்தி. போதும், இங்கிலீஷ்ல நம்ம போட்டிருக்க, பண்ணி போடலையா, பிக்குன்னு போட்டிருக்கும். ரொம்ப ஃபேமஸான வாசனம். அப்போ முன்னாடி ஆடா இருந்துச்சு, ஆனா அது எப்போ அந்த வார்த்தை திரும்பினது, அந்த வார்த்தை போட்டிருக்கு பாருங்க, அது என்ன செய்தது, புரளவும் திரும்பினது. தவறி வீழ்றதே தப்பு. இப்ப இது என்ன செய்ய ஆரம்பி, தம்பி ராஜ்குமார் தெரியாம சொன்னார்ல, என்ஜாய் பண்ணுது. அல்லேலூயா. இருக்கட்டும், மாறிடான். கவனிங்க, தவறி விழல. இப்போ அது வாண்டடா, இங்கிலீஷ்ல என்ன போட்டிருக்கு பாருங்க, ரிட்டர்ன் போட்டிருக்கா, டர்ன். அதுக்கு இப்ப தெரியுது இது சேர்தான், ஆனா நான் போய் திரும்ப பொருள போறேன். ஆடு வந்து அப்படி, இங்க என்ன இருக்குது, சேரு இருக்குது, இங்க என்ன செய்யக்கூடாது, நானு போகக்கூடாது இல்ல. நான் ஒரு நாள், ரொம்ப நாளுக்கு முன்னாடி, ஒருத்தர் தண்ணியார்பேட்டையில என்ன வர சொல்லி, வேலை ஒரு ஆர்டர் பெயிண்டிங் விஷயமா. அப்போ போய் நான் அங்க போய் நின்னேன்.
அங்க நிற்கும் போது அவர் வேற ஒரு அட்ரஸ் சொன்னார். ஒரு 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 கடை பேர்லாம் சொன்னார். அங்க போய் நின்றுட்டு இருந்து நல்ல ஒரு மதியானம் டைம் போல ஆர்டருக்காக போய் நிக்கிறேன். யதார்த்தமா நம்ம என்ன சொல்லுவாங்க, மெட்ராஸ்ல உள்ள மோர் தென் தியேட்டருக்கு போய் சினிமா பார்த்த ஆட்கள் நாங்க, எங்க ஃப்ரெண்ட்ஸ். அதான் எங்களுடைய ஹாப்பியே, எங்களுடைய வேலையே அதுதான் வச்சுக்கோங்க. அப்ப நான் யதார்த்தமா அவர் சொன்ன அட்ரஸ் நின்று திரும்பி பார்த்தா அகஸ்தியா இப்ப இல்ல. அந்த அந்த தியேட்டருக்கு வெளியில நான் யதார்த்தமா கவனிக்கல. ஆக்சுவலி பார்த்து திரும்பி பார்த்த தியேட்டரு என்னமோ தியேட்டர் பக்கமே போகாத ஒரு ஆளு மாதிரியோ, என்னமோ தியேட்டரையே விதிக்காத ஒரு ஆளு மாதிரியோ ஒரே ஷாக் ஆயிட்டு என்ன பண்ணிட்டேன், நானு தூரமா ஓடி போய் தள்ளி போய் நின்னுட்டேன். ரைட்டுங்களா? தியேட்டர்ல நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், தியேட்டர்ல இருக்க விரும்பினாலு தியேட்டர்ல ஸ்டார் கட்டி இருக்கிறேன், தியேட்டர்ல வந்து தோரணம் கட்டி இருக்கிறேன் அப்படி சொல்லி இருக்கல. டிக்கெட் வந்து நான் சொன்னல, ஒரு அண்ணன் இருப்பாரு, அவர் மன்ற தலைவர், அவர் வீட்டிலே இருக்கிறதுனால டிக்கெட்டு என்ன சொல்லுவாங்க 3 நாளைக்கு டிக்கெட் எனக்கு ஓசிலே கிடைக்கும். போய் அப்படி போய் பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒரு ஆளு. ஆனா நம்ம எதாவது சொல்றோம், பார்த்தவொடனே ஐயோ சினிமா தியேட்டருக்கு வாசல்ல நிக்கிறோமான்னு சொல்லி ஓடி போய், இங்க வசனம் என்ன பண்றது, அந்த அந்த பன்றி என்ன செய்து இந்த சேற்றில புரளுவதற்காகவும் தவறி விழல. தவறி விழுந்தா அது ஆடு. ஆனா வசனம் என்ன போட்டிருக்கு, தமிழ் ரொம்ப அழகா அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது. அது கழுவப்பட்ட பன்றி, ஆனால் அது அது சேற்றுக்கு திரும்பாத வரைக்கும் அது ஆடு. சரி, நான் இப்ப பன்னியை பத்தி உங்களுக்கு சில விஷயங்களை சொல்லணும். முதலாவது நீதிமொழிகள்ல வசனம் இருக்குது, புத்தி உள்ள ஸ்திரீக்கு வீட்டை கட்டுறா அப்படிலாம் இருக்குது. அதே போல புத்தி இல்லாத ஸ்திரீ அப்புறம் பன்றியின் மூக்கில் உள்ள மூக்குத்திக்கு சமானம். இருங்க, அப்புறம் அப்புறம் ரெஃபரன்ஸ் பார்த்துக்கலாம். ஒரு ஒரு பொண்ணு என்ன கவனிங்க ப்ளீஸ். புத்தி உள்ள ஸ்திரீ வந்து தன் வீட்டை கட்டுகிறாள், அவளை புகழுது, அவளை பாராட்டுது. ஆனா மதிகேடாய் நடக்கிற, எடுத்துக்கங்க நீதிமொழிகள் 11:22 தெலுங்கு இங்கிலீஷ்ல எடுங்க. பெண்ணே படி, பெண்ணே விவேகம் லேனி. அவ அழகான பொண்ணு, ஆனா அவளுக்கு என்ன இல்ல, மதி இல்லை என்று தமிழில் சொல்லுகிறது. தெலுங்கில் என்ன சொல்லுகிறது? இல்லம்மா, என்ன பொண்ணுன்னு போட்டிருக்க? சுந்தர ஸ்திரீக்கு முன்னாடி விவேகம் லேனி. இங்கிலீஷ்ல நம்ம போட்டிருக்கேன் டிஸ்கிரியேஷன், வித்தவுட். அவளுக்கு அறிவு இல்ல. அவ என்னவாயிட்டா தெரியுமா? இப்போ பன்றியின் மூக்கில் உள்ள, எவ்வளவு கேவலமா ஒரு எந்த பண்ணி மூக்குத்தி போட்டுச்சோ தெரியல. எந்த பண்ணி நம்ம பார்த்து மூக்குத்தி போட்டிருக்கு? புத்தியினமாய் நடக்கிற ஸ்திரீ. மேபி ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும், இல்ல பாவம் என் பெண்களை சொல்லணும். புத்தியினமாய் நடந்தா என்னமா போட்டிருக்கு? ஒரு ஆள் எவ்வளோ கீழா சொல்லணுமோ அது பொண்ணுதான், அது மூக்குத்தி தான். ஆனா அது பன்னியோட மூக்குல இருக்குது. அதுக்கு என்ன இல்ல, மதிப்பு. ஒரு அவ்வளோ ஒரு சீப்பா, ஒரு கேவலமா. அதான் சொல்றது, நம்ம எங்க இருக்கிறோங்கிறது ரொம்ப முக்கியம். நம்ம எங்க இருக்கிறோம் அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுதான் ரொம்ப என்ன சொல்லுவாங்க, வேல்யூபிள் கொஸ்டின். நான் யாருங்கிறது ஓகே, அடுத்தது நான் எங்கே இருக்கிறேன் அதெல்லாம் வேற நாள் பார்த்துக்கலாம். இப்போ அடுத்ததுக்கு வாங்க. ஆண்டவர் இயேசுசாமி அசுத்தாவிகளை துரத்தும் போது, இந்த அசுத்தாவிகள்லாம் ஏன்பா எங்களை காலத்துக்கு முன்னாடி துரத்துறீங்கன்னு கேட்டுச்சு. நீ இந்த கேள்விலாம் கேட்காத, லேகியோன் பிசாஸ். அப்போ உடனே அவைகள் என்ன செய்தது, எங்களை நரகத்துக்கு அனுப்பாதீங்க, இதோ தூரத்துல என்ன மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கே சொல்லுங்கம்மா, பன்றிகள் மேய்ந்து கொண்டு இருக்கிறது, அவைகளுக்குள் போக எங்களுக்கு என்ன கொடுக்கணும், அனுமதி கொடுக்கணும் அப்படின்னு கேட்குது. படிங்க, எடுங்க, அதை எடுங்க. நான் ரெஃபரன்ஸ் எடுக்கல, நீங்களே எடுங்க. படிமா, எடுத்துட்டியாமா? வெரி குட், படிமா. చేసి అప్పుడు அப்பா, அந்த பிசாசுகள் எல்லாம் அவரை நோக்கி பன்றிகளுக்குள்ளே போகும்படி அவைகளுக்குள்ளே எங்களை என்ன செய்யும், அனுப்பும் என்று அவர் என்ன செய்தது,
வேண்டிக் கொண்டன. அவர் அப்படியே என்ன செய்தார்? கொடுத்தார். அவைகள் என்ன செய்ததாம்? இதெல்லாம் பன்றியை பெருமையா பேசுவாங்க. பன்னி கூட அந்த அசுத்தாவிக்கு தன்னை இடம் கொடுக்காம என்ன பண்ணிச்சு? தற்கொலை பண்ணி செத்து போச்சுன்னு சொல்லுவாங்க. நான் கேட்கிறேன், இஸ்ரவேல் தேசத்துல நீங்க பாத்தீங்கன்னா ஆடு மேய்க்கிறது தான் அவங்களுடைய குலத்தொழில், அவங்களுடைய ரொம்ப முக்கியமான வேலை அதுதான். அவர்கள் அப்படி மேய்ப்பர்களாக தான் அடையப்படுவார்கள். ஆனா அங்க ஆடுகள் மேய்ந்து இருந்துச்சுல, பக்கத்துல மேய்ந்து இருந்திருக்குல்ல, ஆடுகளுக்குள்ள போக சொல்லி கேட்டு இருக்கலாம். ஆனா இதுங்க எங்க போக சொல்லி கேக்குதுங்க? சொல்லுங்க. பன்றிகளுக்குள்ள எங்களை என்ன செய்யுங்க. அப்போ மனுஷனுக்குள்ள ஆவி போறது போல பன்றிக்குள்ள என்ன போகுது? அப்போ யோசித்து பாருங்க, இந்த பன்றி எதை காட்டுகிறது? ஒரு அசுத்தத்தை காட்டுகிறது. அசுத்தாவி கூட எங்க போகணும்னு விரும்புது. இப்ப கவனிங்க, இப்ப நீங்க பேதுருக்கு வாங்க, முதல்ல 20 படிங்க. அழகா இருக்கு அந்த வார்த்தையை படிங்க. கேட்டுக்கு போனவர்கள் திரும்பி மறுபடியும் சேற்றுக்குள்ள போயிட்டாங்கன்னா அவங்களுடைய நிலைமை பின்னிலைமை முன்னிலைமையோட எப்படி இருக்குமா? எப்போ? ஏன் ஏன் சொல்லுங்க. ஏன் அவர்கள் நிலைமை கேடுள்ளதா இருக்கும்? ஆடா இருக்கிற வரைக்கும் எந்த அசுத்தாவியும் வராது. ஒரு ஆள் பன்னியா மாறும் போதுதான் அவனுக்குள்ள அசுத்தாவியம் போய் இன்னும் கேவலமா மாறுவான். வாயில சினிமா பாட்டு வரும், அசிங்கமான வார்த்தை வரும். அவர்கள் இன்னும் மோசமான துணிகரமான விக்கிரக ஆராதனை இடங்களுக்கு போவாங்க. இன்னும் என்னெல்லாம் மோசமான காரியங்களை செய்ய முடியுமோ அதெல்லாம். ஏன் அப்படி செய்யறாங்க? நான் சொல்லியிருக்கேன்ல, நான் ஞானசானம் கொடுத்த ஒரு பையன் நெற்றியில திருநீரை பார்த்தேன். இங்க சண்டே கிளாஸ் நடத்தி, சிபிஎஸ் நடத்தி, திருவிருந்து புசிச்சு ஊழியத்துக்கெல்லாம் வந்து பின்மாறும் பொழுது, பின்மாற்றம் அடையும் பொழுது, பேக் ஸ்லைடிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர்கள் நிலைமை என்ன ஆகும்? அவர்கள் ஆடாக இருப்பதில்லை, பன்றியாக மாறிட்டாங்க. பன்றிக்குள்ள அசுத்தாவி என்ன செய்தது? போனது போல. பைபிள்ல கழுதை பேசிச்சுன்னு போட்டிருக்கான். கழுதை பேசிச்சுன்னு போட்டிருக்கான். சொல்லுங்க. சர்வம், நான் பேசுறேன் இனிமே சண்டே ஈவினிங்ல மிருகங்களை பத்தி பேசலாம். சர்வம் ஏவாள்கிட்ட என்ன பண்ணிச்சுன்னு போட்டிருக்கேன்? பேசிச்சுன்னு போட்டிருக்கா. வேற எந்த மிருகமாவது பேசிச்சா? இல்ல. பேசாத கழுதை பேசி அப்படிதான் இருக்கு. வேற எந்த மிருகமும் பேசல. இல்ல, ஒரு மேஜரான சில மிருகங்க. இங்க வார்த்தை என்ன போட்டிருக்கு? பன்றி. சொல்லுங்க. அசுத்தாவி அதற்குள்ள என்ன செஞ்சது? போச்சு. இங்க போட்டிருக்கு பின்னிலைமை முன்னிலைமை எப்படி இருக்குமா? மோசமா. ரட்சிக்கப்பட்டவன் தான், மனம் திரும்பினவன் தான், ஞானசானம் எடுத்தவங்க தான், அல்லது சபைக்குள்ள வருவங்க தான். ஆனா அவர்கள் மறுபடியும் தங்கள் பழைய யார் ஒருத்தர் தாங்கள் விட்டு வந்த பாவத்துக்கு திரும்புகிறார்களோ அவர்கள் பன்றியா மாறுவார்கள். அவர்களுக்குள்ள அசுத்தாவி வரும். அவர்கள் நிலைமை மோசமா இருக்கும். அல்லேலூயா. ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். என்ன விக்கிரக ஆராதனைக்கு போனாலும் சரி, என்ன வேற என்ன விட்டு வந்த காரியங்களுக்குள்ள திரும்ப போவோமானால் அவர்கள் நிலைமை என்ன செய்யாது? அவங்க வாழ்க்கையில ஜபம் இருக்காது. நாளடைவில் ஜபம் குறையும், நாளடைவில் ஆராதனை குறையும். நான் சொல்லியிருக்கல, அது ஆராதனை குறையும் பொழுது, ஜபம் குறையும் பொழுது, வேதம் குறையும் போது அவர்கள் வாழ்க்கை தானா மோசமா போயிடும். ஏன்னா அசுத்தாவிகள் என்ன செய்ய ஆரம்பிச்சிடும் அவர்களை? ஏன்னா அவர்கள் தப்பினவர்கள். இப்ப ஆடா இருக்கும் போது ஒரு தடவை நான் தவறிட்டேன், என்னை தூக்கிட்டாரு, மேய்ப்பன் என்ன கூட இருக்கிறாரு. ஆண்டவர் சொல்றாரு, நான் ஆடுகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்குமோ அது பரிபூர்ணப்படவும் நான் என்ன செய்தேன்? வந்தேன் என்று சொன்னார். அல்லேலூயா. இப்போ உங்களுக்கு இதுக்கு 2 கேரக்டர் சொல்றேன், பெருசா பேச வேணாம். ஒரு கேரக்டர், ஆடுக்கு நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய கேரக்டர் யாருன்னு கேட்டீங்கன்னா யாக்கோபு. யாருங்க? யாக்கோபு. யாக்கோபை போல ஒரு எத்தன் இல்லை. அவன் பேரே என்னதான்? யாக்கோபு என்று சொன்னால் சொல்லுங்க, எத்தன், ஏமாற்றுபவன் அப்படின்னு பேர். ஆனா அவர் வாழ்க்கை அப்படியே வாழ்ந்துகிட்டு இல்ல. புரிஞ்சுக்கோங்க. மாமா வீட்டுக்கு போகும்போது அவர் ஞானமா நடந்துகிட்டார தவிர அவங்க மாமாவை என்ன செய்யல? ஏமாற்றல. மாமா தான் இவரை ஏமாத்துறாரு. புரியுதுங்களா? ஆண்டவர் கேட்கும் போது நீ யார் அப்படின்னு கேட்கும் போது எங்களுக்கு பைபிள் காலேஜில் சொல்லி கொடுத்தாங்க, அவர் தான் வாயால என்னன்னு சொன்னாருன்னு சொல்லி. சொல்லுங்க. இல்ல, அப்படி சொல்லக்கூடாது. என்ன சொன்னாரு? நீ யார் அப்படின்னு கேட்டா, நான் ஒரு சினிமா பைத்திய ஆண்டவரே, நான் ஒரு குடிகார ஆண்டவரே, நான் அப்படி. நீ யாருன்னு கேட்டா யாக்கோபு என்ன சொன்னாரு? நான் ஒரு எத்தன்.
அருமையான அருமையான பாட்டு இருக்கு. நானாகவே வந்து நிற்கி, சூப்பரான பாட்டு. அவர்கிட்ட போயிட்டு சொல்றான், நான் ஒரு எத்தனை ஆண்டவரே, நான் ஒரு யாக்கோபுன்னு சொல்றான். அவர் ஆடு. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அவருடைய சந்ததியில 12 கோத்திரம். அந்த 12 கோத்திரத்துல இயேசு வேற லெவல். அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க ஆடா இருந்தா உங்க லெவலே வேற. உங்களுடைய ரெக்கார்டே உங்களுடைய வேற லெவல்ல போயிடுங்க. பன்னிகள் கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படுவதில்லை. சபை ஆடுகளுக்கான சபை. ஊழியர்கள் ஆடுகளை பன்றிகளை மேய்ப்பதில்லை. ஆரம்பத்தில் எங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க, என்ன சொல்லுவாங்க, எங்களுக்கு ஆடுகள் போதும், எங்களுக்கு எது வேண்டாம், பன்றிகள் வேண்டாம். பேதுருவை பார்த்து கர்த்தர் என்ன சொன்னாரு? என்ன சொன்னாரு? நல்லதா தான் சொல்லியிருப்பாரு. என் ஆடுகளை, ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக. என் ஆடுகளை மேய்க்கிறதுக்கு தான் நாங்க பன்னிகளை மேய்க்கிறதுக்கு. ஆடு தெரியாம விழுந்துருச்சு, ஐயோ அதை காப்பாற்றணும், ஐயோ அதுக்கு ஏதாவது புத்தி சொல்லணும், அதுக்கு ஏதாவது ஒரு அக்கறை எடுக்கணும், அதை எப்படியாவது தூக்கி எடுத்து அதை தைரியப்படுத்தி, போ என்ன யார் பண்ண தப்பு பண்ணிட்டேன், ஓகே இனிமே பண்ண அப்படின்னு சொல்லி அதை இது பண்ண. ஆனா பன்னி இருக்குதுல்ல, இன்னொன்னு சொல்றேன், இதை தியானிக்கும் போது சேற்றுல கழுவும் போது கழுவுறவங்களுடைய நிலைமை என்ன ஆகும்? நீங்க ஒரு சேற்றுல விழுந்து ஆடை கழுவுறீங்க, என்ன ஆகும் சொல்லுங்களேன், சொல்லுங்க ஏமா? அந்த நாத்தம் நம்ம கையில ஒட்டிக்கும். சரி, ஒரு தடவை தானேன்னு கழுவி விடலாம். இது போய் மறுபடியும் வந்து அந்த ஆடு என்ன செய்யும்? அது மீன்ஸ் அது ஆடா இல்லை, இப்ப என்னவாயிடுச்சு, இனிமே இதை வந்து தூக்குனா நம்ம கைதான் மறுபடியும் என்ன செய்யும்? அழுக்காகும். அடுத்தது இது இங்கேயே செட்டில் ஆக, அது வசனம் போட்டுருக்கு, அது திரும்பவும் புரளவும் அதுவாவே வாண்டடா. ஒரு தடவை விழுந்தது தவறி விழுந்துச்சு. பக்கத்தை பார்த்து சொல்லுங்க, முதல் தடவை விழுந்தது தவறி விழுந்தது, இரண்டாவது தடவை விழுவது தானாகவே போய் விடுவது. ஆமே, தவறி விழலாம், அது ஆடு. தானா போச்சுன்னா, நான் சொல்லியிருக்கிறேன் பல தடவை, நிறைய தடவை, பிளான் பண்ணாம செய்யணும். பிளான் பண்ணி செஞ்சா அது பாவம். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பிளான் பண்ணாம செய்யணும். கோவப்பட்டு செஞ்சா அது அது சரி. பிளான் பண்ணி செஞ்சா, பிளான் பண்ணி ஸ்கெட்ச் எல்லாம் போட்டு எல்லாம் போட்டா ஓகே, அது என்ன ஆயிடும்? பாவமா மாறிடும். சரி, இப்போ இளையகுமாரன் விஷயத்துக்கு வருவோம். இளையகுமாரன் அப்பாட்ட இருந்து ஆஸ்தியெல்லாம் வாங்கினாரு. அதெல்லாம் கொண்டு போயிட்டு தூர தேசத்துல போய் செலவழிச்சிட்டாரு. செலவழிச்சிட்ட உடனே மறுபடியும் சொல்ற, அந்த ஊர்ல ஆடுகள் ஒட்டகம் தான் ஃபேமஸ். மாடு ரொம்ப அதிகமா மேய்க்கிற விஷயம் வராது. ஆடுகள் மேய்ப்பார்கள், ஒட்டகத்தை மேய்ப்பாங்க. ஆனா இவன் எங்க போய் படிங்க, ஒருவனிடத்தில் போய் ஒட்டி கொண்டான். அந்த குடியானவன் அவனை தன் வயல்களில் பன்றிகளை மேய்க்கும்படி என்ன செய்து விட்டான்? அனுப்பினான். போது தம்பி. சில பேரு திரும்ப சொன்ன, இன்னைக்கு ஆடை மேய்க்கிறாங்களா பன்னி மேய்க்கிறாங்களா? இவன் யாரு? இவன் அப்பாவுடைய ஆஸ்திய அபகரிச்சு, அப்பா சாகிறதுக்கு முன்னாடி அப்படி என்ன செய்யக்கூடாது சொல்லுங்க, சொத்தை வாங்கக்கூடாது. அது வந்து அப்பாவுக்கு அவமானம். அப்பா உயிரோடு இருக்கும்போது பிள்ளைங்க சொத்தை பிரிச்சுக்கிட்டா அது என்னது? அது நல்ல ஃபேமிலியில அப்படி நடக்கக்கூடாது. பண்ணாலே அது நானா செத்தா போயிட்டேன் அப்படின்னு வாங்க. அப்படி இருக்கும்போது அவர் உயிரோடு இருக்கும்போது இவன் சொத்தை பிரிச்சுட்டு போயிட்டு அப்பாவுக்கு ஒரு பெரிய அவமானம். இந்த பையன் முன்னாடி ஓடி போயிட்டானாமே, இந்த பையன் இப்படி போய் சொத்தை வாங்கிட்டு போயிட்டானாமேன்னு அப்பாவை என்ன வளர்த்தானோ தெரியல, சொல்லி கொடுத்தே வளர்க்கல பிள்ளைக்கு அப்படின்னு அவங்க அப்பாவை, அந்த குடும்பத்தை பரியாசம் பண்ணியிருப்பாங்க. போனவன் ஆடு மேய்க்க போகல, அவன் எங்கே எதுக்கு போனான் சொல்லுங்க, வாய் தருது நல்லா, பன்றிகளை மேய்க்க போய்விட்டான். அதுல என்ன கொடுமை, அந்த பன்றிகள் சாப்பிடுகிற உணவு கூட இவனுக்கு என்ன செய்யல, கிடைக்கல. எப்போ அவன் மனம் திரும்பினானோ, என் தகப்பன் வீட்டுக்கு போவேன்னு நினைச்சானோ, அவனுக்கு பன்றி ஆடு சாப்பிடுற உணவு இல்ல, வேலைக்காரங்க சாப்பிடுற உணவு இல்ல, திரும்பவும் அவன் பிள்ளையின் உணவே அவனுக்கு கிடைச்சது. கை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்தணும். இது எவ்வளவு பெரிய சத்தியம் தெரியுமா? பன்னி ஆடோட தவிடு அது கூட என்ன பண்ணிடலாம், சாப்பிட்டுடலாம் இல்ல? தவிடு கூட சில பேர் சாப்பிடுவாங்க. கிராமத்துல மேய்ச்சவங்களுக்கு கூட என்ன பண்ணிருக்கான், அந்த அனுபவம் இருக்கும். ஏதோ தவிடு கிட்ட சாப்பிட்டுருப்பான். இல்ல இந்த அரிசி, அந்த உமியை எடுத்து ஏதோ சாப்பிடுவான். அரிசி சாப்பிட்றாலும் தவிடும் கிடைச்சாலும் என்ன பண்ணுவாங்க, சாப்பிடுவாங்க.
ரைட்டா? அரிசி சாப்பிட்றாலும் சிரிப்பு வருது. ஓகே, நம்ம அரிசி சாப்பிடும்போது கூட என்ன வந்துடும்? தவிடு வந்துடும். பரவாயில்ல, அதையும் சேர்த்து கொஞ்சம் என்ன பண்ணிக்கோ, கொறிச்சிக்கோன்னு கொறிச்சிருப்பீங்க. ஆனா இவனுக்கு பன்றியின் உணவு கூட கிடைக்கல. இன்னைக்கு அதுதான் நிலைமை. இன்னைக்கு அதுதான் நிலைமை. ஆனா வசனம் என்ன சொல்லுகிறது? அவன் மனம் திரும்பின போது அப்பா வந்து வாடா மகனே அப்படின்னு சொல்லி பன்றியின் உணவோ ஆடுகள் உணவோ அல்லது வேலைக்காரர்களில் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் வேலைக்காரங்க சாப்பிடுற அவர்களுக்கு திருப்தியாக இருக்காது. எடுப்பா தம்பி, அந்த வார்த்தையை அவன் மைண்ட்ல நினைப்பான். எங்கள் தகப்பன் வீட்டில் வேலைக்காரர்களுக்கு இல்லம்மா, அப்படி கூலிக்காரர்கள் ஒருவனாக என்ன செய்வேன். அப்படிமா எத்தனையோ பேருக்கு கைத்தட்டி கத்தருக்கு நல்ல மகிமை செலுத்துங்க. அப்பா வீட்டுல பூர்த்தியான சாப்பாடு இருக்குது. யாருக்கு? பிள்ளைகளுக்கும் வேலைக்காரர்களுக்கும் என்ன இருக்குது? திருப்தியான. அதான் பண்ணாங்க, அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே ஆடலும் பாடலும். என்ன அந்த பாட்டுல கதை இருக்குதியா? அந்த பாட்டுக்குள்ள என்ன இருக்கு? ஆடுவோம் கொண்டாடுவோம் பாடுவோம் நடனம் ஆடுவோம், ஆடுவோம் கொண்டாடுவோம் பாடுவோம் நடனம் ஆடுவோம், அல்லேலூயா ஆனந்தமே எல்லையில்லா பேரின்பமே. ஓஹோ அல்லேலூயா ஆனந்தமே எல்லையில்லா பேரின்பமே. நம்ம அப்பா வீட்டில் எப்போது சந்தோஷமே ஆடலும் பாடலும் இங்குதானே. காத்திருந்தான் கண்டு கொண்டான் கண்ணீரெல்லாம் துடைத்து விட்டான். ஓ காத்திருந்தான் கண்ணீரெல்லாம் துடைத்து விட்டார். எனவே ஆடுவோம் கொண்டாடுவோம் பாடுவோம் நடனம் ஆடுவோம். கைகளை தட்டி ஆடுவோம் கொண்டாடுவோம் பாடுவோம் நடனம் ஆடுவோம், அல்லேலூயா ஆனந்தமே எல்லையில்லா பேரின்பமே. ஓஹோ அல்லேலூயா. நம்ம அப்பா வீட்டில் எப்போது சந்தோஷமே ஆடலும் பாடலும். அப்பா வீட்டுக்கு விட்டு போகும்போது அவனுக்கு பன்றியின் உணவும் கிடைக்கல, ஆட்டுடைய உணவும் கிடைக்கல, வேலைக்காரர்களுக்கு கூட திருப்தியான சாப்பாடு இருக்குன்னு நினைக்கிறான். ஆனால் திரும்ப தகப்பன் வீட்டுக்கு வரணும்னு நினைக்கும் பொழுது தகப்பன் அவனுக்கு விருந்தே வச்சாரு. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, சாதாரண சாப்பாடு கூட இல்லை, அன்னைக்கு ஸ்பெஷல் சாப்பாடு தான். அல்லேலூயா ஆமென். இல்ல நிறைய பேருக்கு கர்த்தர் ஸ்பெஷல் சாப்பாடு தான் தருவார். சாப்பிட்டாலே என்னதான். கடந்த புதன்கிழமை கூட ஒரு ஊழியர் கூட்டத்துக்கு போனோம். நல்ல அருமையான ஒரு கூட்டம், நல்லா முடிஞ்சது. சரி சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மேல போகும்போது பார்த்தா உண்மையாகவே எதிர்பார்க்கவே இல்லை. அவ்வளவு எப்படி சொல்றது, பாஸ்டர்ஸ் அப்படின்ற மாதிரி யோசிக்க கூடாது. அப்படி இருந்தாலும் சரி கொடுக்கறத எப்படி கொடுக்கணும்னு சொல்லி ரொம்ப அப்படியே என்னது, மீன்லயே என்ன மீன் ரொம்ப காஸ்ட்லி மீன் சொல்லுங்க? வஞ்சிரம். இவ்வளவு என் கை சைஸ் வஞ்சிரம், என் கை கொடுவாயில வஞ்சிரம் சைஸ். குழம்பு செய்யறதுல எந்த மீன் பெருசு? நல்ல மீன்ஸ் குழம்புல டேஸ்டா இருக்கிற மீன் காணாங்கத்த. எதுமா? கொடுவாவா? இல்ல அது கொடுவா இல்ல, அந்த மீன் கொடுவா இல்ல, வேற என்ன மீன் சொல்லுங்க? சீலாவா? தெரியல, சீலாவும் கிடையாது. இல்ல இந்த கை சைஸ் ஒவ்வொரு மீன். முதல்ல குழம்பு ஊத்திட்டாங்க, அதுல மீனே இல்ல. மீன் குழம்புனாங்க. என்னடா வெறும் மீன் குழம்பு கிரேவி மாதிரி ஒரு காரக்குழம்பு மாதிரி ஊத்துனாங்க. இன்னும் இப்படிலாம் செய்ய மாட்டாங்களே பாஸ்டர்ஸ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்கும் போது பார்த்தா தனியா அந்த மீனுங்கள் எல்லாம் அழகா ஒரு ட்ரேல வச்சு அப்படியே கிட்ட எடுத்துட்டு வந்து அழகா வச்சாங்க. அந்த பாஸ்டரமா ஏகமாவுடைய மகன், அந்த அந்த பாஸ்டரமா அந்த பாஸ்டருடைய பையன் அந்த சபையில கீபோர்டு பேடு வாசித்த எப்ப தம்பிங்களா பிரான்சிஸ்லாம் செய்வாரு, நம்ம பிள்ளைங்க செய்வாங்க கீபோர்டு வாசித்த அந்த பிள்ளைங்கள இருந்து எல்லாருமே வந்து அப்படியே ஒவ்வொரு விஷயத்துல அந்த மரியாதை அந்த விருந்து கிடைக்கும் போது நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்றேன். அல்லேலூயா சொல்லுவோம். ஆமென். சும்மா கிடைக்காது சொல்லுவாங்களே, அப்படியே சில பேர்லாம் ஆசைப்படுவாங்க. ஐயோ மீன் சாப்பிட்டேவல, ஐயோ சிக்காடின்னு அந்த மாதிரி நீ ஆசைப்பட. பக்கத்துல பார்த்து சொல்லு, நீ எல்லாம் ஆசைப்பட தேவையில்ல, நீ பிள்ளையா இரு, விருந்து உனக்கு தான தனமும் கிடைக்கும்.
எத்தனை பேர் புரியுது? ஆமென். ஐயோ நான் கேட்குறேன், எனக்கு செய்யவே மாட்டீங்க. நேற்று அக்சால் பாஸ்டர் அங்கே போயிட்டு வரும்போது அவன் முருகன் இட்லி ரொம்ப விரும்புவா. கேட்டா இந்த பாஸ்டர் வேற ஒத்துக்கல. இல்லை வீட்டில் இருக்கு, வீட்டில் நேற்று மீன் குழம்பு, மீன் குழம்பு இருக்கு வானா ஒம்முன்னு வந்தா. நான் மேலே அமுச்சு விட்டு இங்கே வந்துட்டேன், எனக்கு வேலை இருக்குன்னு வந்தா ஒரே அழுவுற சத்தம் ஃபோனில். என்னன்னு கேட்டா முருகன் இட்லிக்கு என்ன செய்யல கூட்டு போய். சரி அக்சாலே நாளைக்கு உனக்கு கிஃப்ட், நாளைக்கு உனக்கு சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்லி விட்டேன். மறுபடியும் பார்த்தா இன்னைக்கு அவ கூட போக முடியல, எங்க ஃப்ரெண்டு கூட ஒரு காரியத்துக்காக போயிட்டேன். அப்புறம் திடீர்னு எதிர்பாராத அபி வந்து ஸ்கூல்ல கூட்டு வர போயிட்டான். அபிக்கு போன் அடிச்சு அவளை ஒரு இடத்துக்கு கூட்டு போ, அவளுக்கு நான் என்ன செய்யணும்னு நினைச்சனோ அதை அவனுக்கு ஜிபே பண்ணி வாங்கி கொடுத்துட்டேன். போன் அடிச்சேன், அக்ஷாலே ஹாப்பியான்னு கேட்டேன். அந்த அம்மா ஹாப்பியா இருந்தா வர்ற டைலாக்கே அப்படியே 10 வயசு குழந்தை இல்ல 2 வயசு குழந்தை ஆயிடுவா. ஹாப்பிப்பா அப்பா ஹாப்பிப்பானா இல்ல. அதாவது சொல்றேன், ஒரு தகப்பன் அவங்க அந்த மாதிரி எடுத்த மார்க்குக்காக, நல்ல மார்க் எடுத்தா கை தட்டி குழந்தைய வாழ்த்து, சூப்பர் நல்ல மார்க், எல்லாமே A1. அந்த அம்மா எல்லாத்துலயும் என்னதான் A1 மார்க் தான் எடுத்தாங்க. நான் என்ன சொல்ல போறேன், நீங்க எதிர்பார்க்க தேவையில்ல, கர்த்தர் எல்லா நாளும் உங்களுக்கு விருந்து தருவார். ஏன்னா நீங்க யாரு? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, தருதலை இல்ல, நீங்க பிள்ளை. சொல்லுங்க சொல்லுங்க, நீங்க யாரு கிடையாது, தருதலை இல்ல, யாரு நீங்க? பிள்ளை. பிள்ளை யாருங்க? கர்த்தர் உங்களுக்கு நல்ல விருந்த கர்த்தர் தருவார். அல்லேலூயா. ஆடாயிருங்க, உங்களை தோல்ல போட்டு சுமப்பாரு. பண்ணியா மாறினா போய் தொலை, உனக்கு சேத்துல பொருள் தான் என்ன செய்யுது விரும்புற, நீ அப்படியே கடை அப்படின்னு சொல்லிடுவாரு. மறுபடியும் முழங்கால் படிட்டு நாளைக்கு திருவிருந்து ஒன்னே ஒண்ணுதான், ஆண்டவரே நான் பண்ணி இல்லப்பா நான் ஆடு. நான் போய் திரும்பவும் போய் எந்த சேற்றுலயும் போய் என்ன செய்ய மாட்டேன், சிக்க மாட்டேன். நிறைய சேர் வரும் சொல்லுவாங்களே, நிறைய ஆசைகள் வரும், நிறைய என்ன சொல்லுவாங்க கால்ஸ் வரும், நிறைய என்னமோ சொல்லுவாங்களே ப்ரொபோசல் வரும், ரைட்? ஜீசஸ் வராது அப்படிலாம் சொல்லவே முடியாது. எங்க பாஸ்டர் சொன்னாரு, நான் ரட்சிக்கப்பட்ட புதுசுல, பாலாஜி நீ எதெல்லாம் தேடி போனியோ அதெல்லாம் ஒரு நாள் உன்னை தேடி வரும்னாரு. நீங்க நம்ம எதெல்லாம் விட்டுட்டு வந்தோமோ அதெல்லாம் ஒரு நாள் நமக்கு தானா தேடி வரும், கிடைக்கும். எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன், என்னே தேடி வந்து நெஞ்சார அணைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாறிவிட்டீ ஐயா. நெஞ்சார அணைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாறிவிட்டீ. உளையான சேற்றில் வாழ்ந்த என்னை தூக்கி எழுத்தி, ஒரு நாள் உளையான சேற்றிலும் படுகுழியிலும் பாவத்திலும் வாழ்ந்திருந்த ஆண்டவரே, ஆனால் என்னை தூக்கி எடுத்தீங்க, என்னை விட்டுடல. ஆமென் ஆமென். கொஞ்சம் சவுண்டு. கல்வாரி ரத்தம் எனக்காக சிந்தி கழுவி அணைத்தீரே. கழுவினதுனால அணைச்சுக்கிட்டாரு. அவர் ரத்தத்தினால கழுவப்பட்டதுனால சேற்றினுடைய வாசனை என் மேல வராது, இயேசுவின் ரத்தத்தின் வாசனை தான் வரும். மறுபடியுமா, கல்வாரி ரத்தம் எனக்காக சிந்தி கழுவி அணைத்தீரே. விலையேற பெற்ற ரத்தத்தை சிந்தி கழுவி அணைத்தீரே. நன்றி உமக்கு நன்றி, உள்ளத்திலிருந்து நன்றி உமக்கு நன்றி. அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை ரட்சகரே ஆவியானவரே. அப்பா அப்பா பிதாவே ராஜா
நான் ரட்சிக்கப்பட்ட புதுசுல கதறி அழுது ஜெபிச்சிருக்கிறேன். ஆண்டவரே, என்னை மட்டும் நீங்க தூக்கி எடுக்கலன்னா நான் அந்த சேற்றுக்குள்ள வாழ்ந்துட்டு இருந்திருப்பேனப்பா. சேற்றுல நான் புழன்று பன்றியா மாறி போயிட்டு இருந்திருப்பேனப்பா. என்னை தூக்கி எடுத்து கழுவினது மாத்திரமல்ல, தன் தோளில் மேல போட்டு என்னை பத்திரமா பார்த்துக்கிட்டீரு. என்ன கொண்டு போய் எங்க பாஸ்டர் வீட்டுல 2 வருஷம் விட்டது சும்மா இல்லை. நான் திரும்பவும் சொல்றேன், மற்றவங்களை கூட வச்சுக்கிறது சும்மா எனக்கு யாரையும் ரீசன் நல்லா கவனிச்சுங்க. எதுக்கு ஏதோ வச்சுக்கிறதுக்காக இல்லை. பாஸ்டர் சொல்லி கூட வச்சிருக்கிறாரு வாலிப, சும்மா இல்லை. எனக்கு டைம் பாஸ்க்காக யாரும் எனக்கு தேவையில்லை. எனக்கு தனிமை ரொம்ப பிடிக்கும். எனக்கெல்லாம் பேசாம விட்டா கூட நான் கதவை சாத்திக்கிட்டு ரூம்ல தனியா உட்காந்துட்டு இருப்பேன். கூட வச்சிருக்கிற நோக்கம் என்ன தெரியுமா? என்ன ஒரு ஊழியக்காரன் வீட்டில் சேர்த்தாரு. 2 வருஷம் அவர் வீட்டில் வச்சு எனக்கு நல்லது எல்லாம் சொல்லி கொடுத்து, ஏன்னா இன்னைக்கு ஒரு மனுஷனா ஒரு ஊழியனா இன்னைக்கு கௌரவமா நான் சொல்றேன். அப்படி அத்தனை ஊழியர்களுக்கு மத்தியிலையும் எந்த இடத்துலையும் அந்த ஸ்தல ஊழியர்கள் கூட என்கிட்ட வந்து நின்று பேசுற அளவுக்கு வைக்கிறாருன்னு சொன்னா, ஆண்டவர் அந்த நாட்கள்ல நான் அப்படி நடத்தின ஒரு விதம். எங்க ஃப்ரெண்டு இன்னைக்கு காலைல கூட வந்தாரு. எதாவது எதிர்பாராம ஊழியக்காரர் பாஸ்டர் அவர் சொன்னாரு, நீ எல்லாமே ப்ராப்பரா நீட்டா செய்யறப்பா. நான் அதுக்கு சொன்னேன், நான் வளர்ந்த இடம் அப்படிப்பா. என்ன ஒருத்தர் வளர்த்தார்ல, அது அப்படி. நேற்று நைட் ப்ரேயர் முடிச்சுட்டு ஒரு 1:30 மணிக்கு சாப்பிடும் போது என் கூட இருந்த ஒரு பாஸ்டர் சொன்னார், ஐயா அவங்க போன்ல எடுத்து அவங்க ஒய்ஃபை காமிச்சு, உங்களுக்கு தெரியுதா? தெரியலப்பா. யாரு எங்க ஒய்ஃப்? அப்படி என்ன விஷயம்? அவங்க சொல்றாங்க, எங்க இந்த அன்னைக்கு வேற ஒரு மீட்டிங்ல பார்த்தாங்க. அன்னைக்கு வந்தார பாஸ்டர் பவுல் பாலாஜி, அவர் எங்க அண்ணங்க, எங்க சண்டே கிளாஸ் டீச்சருங்கன்னு சொன்னாங்க. எப்பா எனக்கு தெரியலப்பா. அந்த பிள்ளை பேர் என்ன? நிர்மலா. அப்படி யாருமே எனக்கு தெரியலையே. என்னைக்கோ எங்கேயோ சொன்ன பிள்ளை இன்னைக்கு ஊழியக்கா. எல்லாத்துக்கும் மேல அந்த பாஸ்டர் ஒரு வார்த்தை சொன்னாரு, எங்க ஒய்ஃப்னால தான் நான் ரட்சிக்கப்பட்டேன். இன்னைக்கு பிராட்வேல அவர் பாஸ்டரா சபை வச்சிருக்கிறார். அவர் பையன் அவர் கூட ஊழியம் செஞ்சுட்டு இருக்கிறான். எனக்கு அந்த நைட்டு 1:30 மணிக்கு என் உள்ளத்துல எவ்வளவு புரியா, என்னைக்கோ எங்கேயோ கதை சொன்னையா. உளையான சேற்றில் இருந்தவளை தூக்கி எடுத்து, லிசன், நம்ம சபையில கூட அப்படிதான். எல்லாம் ஆடுன்னு சொல்லி கூட வச்சு, அதுக்காக தான் அன்பு காட்டுற நோக்கமும் அதுதான். ஆனா பண்ணியா நான் திரும்பவும் சேற்றுக்குள்ள போவேன்னு பழைய, அதுவும் வெளியில செஞ்ச பாவத்தை சபைக்குள்ளேயும் கொண்டு வருது. வெளியிலயும் செய்யக்கூடாதுன்னு சொன்னா அதை சபைக்குள்ளேயும் கொண்டு வருது. ஏன் பாஸ்டர் இந்த விஷயத்துல இவ்வளவு கராரா இருக்கிறாரு? ஏன் இவ்வளவு கெடுபடியா இருக்கிறாரு? ஏன்னா நான் ஆடுகளை உருவாக்க விரும்புறேன், பண்ணியை உருவாக்க விரும்பல. அது பண்ணியா இருந்தா போ, சேற்றிலே கடந்துட்டு போ. அன்னைக்கு அப்படிதான். பாஸ்டர் விட்டுட்டீங்க பாஸ்டர், நிறைய பேரை விட்டுட்டீங்க பாஸ்டர். ஏன் விட்ட? ஒரு மெய்ப்பனா தோல்ல போட்டு நைட்டு 2 மணிக்கும் 1 மணி வரைக்கும் கூட வச்சிருந்து நல்லதை சொல்லி உபதேசம் சொல்லி ஜெபம் பண்ணி காரியங்கள் நடத்துற ஒரே ஒரு நோக்கம் என்ன தெரியுமா? இவர்களும் ஒரு நாள் இப்படி நல்ல ஒரு ஆடுகளா மாறணும் தான். எனக்கு இருந்த அந்த பயம் அவங்களுக்கும் இருக்கும். என் தோல்ல என் கை போட்டு எங்க ஊழியக்காரர் சொல்லி கொடுத்தது. இன்னைக்கு சபையை உங்களை என்னையும் தன் தோள் மேல தூக்கி போட்டு வச்சிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்மை கர்த்தர் தூக்கி எடுத்திருக்கிறார். திரும்பவும் எந்த சேற்றில விழாதபடிக்கு கர்த்தர் கண்மலையில நிறுத்தி வச்சிருக்கிறார். எத்தனை பேர் சொல்லுவீங்க ஹல்லேலூயா? உளையான சேற்றில் உடன்ற என்னையும் தூக்கி நீ கழுவி நீ காத்து வருகுறீ. கர்த்தர் திரும்பவும் விழாதபடி காத்துக்கிட்டு இருக்கிறார். கவனிங்க, ஏற்கனவே நான் இந்த பாவத்துல இருந்த தப்புல செஞ்சு என்னை தூக்கி எடுத்தாரு. திரும்ப விழாதபடிக்கு ஜாக்கிரதையா இருக்கணும். தவறியும் போய் விழக்கூடாது, தானா போய் விழக்கூடாது. பி கேர்ஃபுல். பண்ணி லிஸ்ட்ல வச்சிருவாரு. போ, நீ ஆடு கிடையாது, உன்னை தூக்கவும் முடியாது, கழுவவும் முடியாது. அப்படி அவ்வளவுதான். நான் திரும்பவும் சொல்லுவேன், இப்போ போன பண்ணியெல்லாம் போயிட்டு போகுது. இனி ஒருத்தரும் அப்படி ஆகக்கூடாது. ரொம்ப ஜாக்கிரதையோடு கூட. உண்மையாக ஒரு நாள் நான் சேற்றுல தான் இருந்தேன். ஆனால் ஒருவர் என்னை தூக்கி எடுத்து இன்னைக்கு கண்மனையில் என்னை நிறுத்தி இருக்கிறார். உளையான சேற்றில் உழன்ற என்னையும் தூக்கி நீர் கழுவி நீர் காத்து வருகுறே. தூக்கி நீர் கழுவி நீர் காத்து வருகுறே. தூக்கி நீர் கழுவி நீர் காத்து வருகுறே. கண்மலை மீதன் கால்கள் நிறுத்தினே, உன்னதங்களில் உட்கார செய்தே. ஆமாம், கண்மலை மீதன் கால்கள் நிறுத்தினே, உன்னதங்களில் உட்கார செய்தே.
பாவங்களை மன்னித்தீர், சாபங்களை நீக்கினீர், சத்துருவின் கையிலிருந்து விடுதலை அளித்தீர். பாவங்களை மன்னித்தீர், சாபங்களை நீக்கினீர், சத்துருவின் கையிலிருந்து விடுதலை அளித்தீர். தினம் தினம் உம் புகழை நான் பாடுவேன், தினம் தினம் உம் புகழை நான் பாடுவேன். ஏசையா ஏசையா உம் புகழ் பாடுவேன், ஏசையா ஏசையா உம் புகழ் பாடுவேன். கண்மலை மீதன் கால்கள் நிறுத்தினி. உங்க கால்களை எல்லாம், சேற்றில் இருந்த கால்களை தூக்கி எடுத்து, சேற்றில சிக்கின கால்களை தூக்கி எடுத்து தன் ரத்தத்தினால கழுவி கல்வாரி மலைகளை மறித்த இயேசு அந்த கல்வாரி மலைகளை எல்லாருடைய கால்களையும் நிறுத்தி வைத்திருக்கிறாரு. திரும்ப சேற்றில விழாதபடிக்கு இந்த நாள் வரை பாதுகாத்து வந்திருக்கிறாரு. ஓ தூக்கினி கழுவினி காத்து வருகிறேன். சொல்லுங்க சொல்லுங்க. தூக்கினி கழுவினி காத்து வருகிறேன், தூக்கினி கழுவினி காத்து வருகிறேன். கண்மலை மீதன் கால்கள் நிறுத்தினி, உன்னதங்களில் உட்கார செய். அந்த எல்லா பாவத்துக்கும் சேற்றுக்கும் தூரமா விலக்கி கத்தர் இன்றைக்கு கண்மலையில நிறுத்தி இருக்கிறார். உங்கள் ஒவ்வொருவரையும் அப்படியாகவே தன் கண்மலையின் மேலே நிறுத்தி வைத்திருக்கிறார். அவருக்கே துதி கன மகிமை எப்போதும் உண்டாவதாக. ஆமென். God bless you. உட்காருங்க. காணிக்கை செலுத்தி விடுங்கள். பாஸ்டர் பாடுவார்கள். கார்ட்லெஸ் இல்லை, ஒயர் இல்லை.